பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஃபினாமினலான க்ரோத். ஓகே, யாரோடது? இண்டிகோவோட க்ரோத் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 428 ஏர்கிராஃப்ட்ஸ் வச்சுருக்காங்க. வேறு இந்தியாவில் வந்து சாதாரணமாக வந்து ஏர்லைன்ஸ் ரன் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான, உலகத்துலேயே எல்லா இடத்துலையுமே வந்து ஏர்லைன்ஸ் ரன் பண்ணுறது கஷ்டமான விஷயம். அதில் எஸ்பெஷலி இந்தியாவோட டிஜிசிஎல்ல வந்து ரன் பண்ணுறது இன்னுமே கஷ்டமான விஷயம். அதில் இப்படி அடித்து பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டான, ரொம்ப பயங்கரமான மேலாண்மையில் இருக்கும்போது தான் வந்து இப்படி பண்ணக்கூடிய இதில் எஃபிஷியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது, இவங்க வந்து பயங்கரமான மோனோப்ளைஸை இவங்க மட்டுமே வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. மோனோப்ளைஸ் ஆகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வச்சதான் சட்டம், நான் வச்சதான் இதுங்கிற மாதிரி அவங்க வந்து சட்டத்தை வந்து தனக்கு ஏற்ற மாதிரி பெண்ட் பண்றதுக்கான இதில் இருக்கு. கிட்டத்தட்ட இண்டிகோ தான் மோனோபோலி. இண்டிகோ தான் மோனோபோலி. டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் இண்டிகோ ஃபிளைட்ஸ் தான் எல்லாரும் இந்தியா விரும்புறது கிடையாது. இண்டிகோ தான் இருக்கு. இண்டிகோ தான் மோனோபோலியா இருக்கும்போது என்ன ஆகுனா, மற்றவங்க எல்லாமே இந்த FDTL வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா வேற இது இல்லை. என்னங்க ஆப்ஷன்ஸ் 10 to 15%. ஆகாஷா ஒத்துக்கிட்டாங்க, ஏர் இந்தியா ஒத்துக்கிட்டாங்க, ஸ்பைஸ் ஜெட் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு மட்டும் ஒத்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஈகோ, மிகப்பெரிய ஈகோ. நான் ரொம்ப பெரியவன்டா, நான் வந்து ரொம்ப பெரிய ஆள், நான் ஏன் ஒத்துக்கணும்? நான் சொன்னால் வந்து டிஜிசிஏவே கண்ட்ரோல் பண்ண முடியும். சிவில் ஏவியேஷன் அவங்களுக்குள்ள இருக்க லாபிங்க, அங்கே போயிட்டு இருக்க இந்திய அரசாங்கத்தை இண்டிகோ கட்டுப்படுத்துறாங்க. ஆமாம், இந்திய அரசாங்கம் ஹோல் இந்தியன் டிரான்ஸ்போர்ட்டே உங்களுக்கு 5 நாளில் உங்களுக்கு மண்டி போட வச்சுட்டாங்களேங்க. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, 2 பெரிய கிரிமினல் ஆக்ட் நடந்திருக்குங்க இந்த இடத்துல. ஆக்ட் 1 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 20 மாதத்துக்கு முன்னாடி FDTL வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த டைமுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 20 மாதத்தில் வந்து ஒரு பைலட்டு கூட அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணவே கிடையாது. அந்த ரெக்ரூட் பண்ணுற ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல ரெக்ரூட் பண்ணணும், அப்புறம் பைலட் இண்டெக்ட் பண்ணணும், இண்டெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்கள வந்து இந்தியன் இதுக்கு ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இத்தனை லெக் ஹவர்ஸ் அதுக்கான சாஃப்ட்வேர்ஸை அப்டேட் இந்த மாதிரியான ஒரு பெரிய இது இருக்குது. பட் 20 மாதம் போதுமானு கேட்டால் போதுமான இதுதான். ஏன்னா ஏற்கனவே இந்தியாவில் ஏகப்பட்ட பைலட்ஸ் வந்து வேலை எல்லாமே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து அது ஒரு பெரிய இது கிடையாது. இவங்க என்னன்னா வந்து நான் ஏன் ரெக்ரூட் பண்ணணும், இருக்கிற க்ரூ வச்சு ரன் பண்ணிக்கலாம், என்ன வந்து இது சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பியூர் ஈகோ.